அவர் ரிசர்வ்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல் தலைவரா உயர்ந்திருக்கிறார். நான் என்னால சொல்றேன், உங்களால் நம்ப முடியாது, அப்ப விட இப்ப இன்னும் பண்பட்ட மனிதரா மாறி இருக்காரு. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அவரை உயர உயர அவரோட ரொம்ப கிரவுண்டடா தான் இருக்காரு. சிம்பிள்ங்க, மனுஷனை மதிப்பாரு. அவர் இப்போ அங்க இருந்துட்டே ஒரு சாதாரண கிராமத்துல அந்த மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கிறத அவரு ஃபீல் பண்ணுவார். அவங்க மக்களோட வலியை உணர்ற தலைவரா இருக்காரு. நாங்க போறப்பயே எப்படி ஃபீல் பண்ணோம்னா, நாங்க நீங்களை ஒரு ரொம்ப மரியாதையா அன்பா இயல்பா பழகினார். அதுதான் எல்லாத்துக்குமே, நான் மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க மீட் பண்ணீங்க அவர்? அவரோட இப்ப இருக்கிற ஆபீஸ்லயா? இல்ல அப்ப அவருக்கு திருவான்மியூர்ல ஒரு ஆபீஸ் இருந்து அங்க மீட் பண்ணோம். சோ நீங்க இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம்னு சொன்னோடனே அவங்க ஓகே பண்ணாங்களா? அதெல்லாம் பிரச்சனை. எப்பவுமே ஒரு ரிசர்வ்டு தானே, அப்போல இருந்து ரொம்ப ரிசர்வ்டா தான் இருப்பாரு அவரு. அவர் ரிசர்வ்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். அவர் யாரோட க்ளோஸா இருக்கணும்ட்டு ரொம்ப ஃப்ரீயா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பார். நாங்க போறப்பவும் அவங்க மேனேஜர் மூலியமா எங்களோட சீனியர் கனெக்ட் பண்ணாங்க. அவங்க உடனே நெக்ஸ்ட் டே பார்த்துட்டோம். நாங்க அந்த எந்த டிஃபிகல்ட்டியுமே இல்லை எங்களுக்கு. ஒன் டே அவரோட ஸ்பெண்ட் பண்ணீங்க? இல்ல, ஒரு 1 hour அவர் ஆபீஸ்ல ஸ்பெண்ட். சோ 1 hour அப்படி என்ன சார் பேசுனீங்க? அது மட்டும் சொல்லவே மாட்டேங்க. நீங்க இது பேசினாரு, இதுதான் என்னை பயங்கரமா என்னை மோட்டிவேட் பண்ணுச்சு, ஆர் எனக்கு அவர் மேல ஒரு பிரியத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? 2011 நாங்க ஒரு IRS ப்ரொபேஷனரா போனோம். நாங்க அவரோட, சார் உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது, எப்படி நீ இந்த அளவுக்கு இந்த உயரத்துக்கு வந்தீங்கன்னு நான் கேட்குறப்ப அவர் ஃபர்ஸ்ட் சொன்னார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னார். ரொம்ப உண்மையா சொன்னார். அதுதான் பிடிச்சிருந்தது. ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். அப்போ நான் ஃபேன் பாயெல்லாம் போல, நான் அஃபிஷியலாகவும் போல. அப்போ ட்ரைனி தானே, ப்ரொபேஷனர் தான். நாங்கள் ஒரு ஓப்பன் மைண்டோட, சரி அவரோட ஃபீல்டில் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன், ஒரு சாதிச்சிருக்காரு. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் போயிருந்தேன், ஓப்பன் மைண்டடாக போயிருந்தேன். ஆனால் திரும்பி வரப்ப விஜய் என்கிற தனி மனிதனுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன் நான். பிஹைண்ட் வேர்ட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.